வணக்கம். ஒழுதுண்டு வாழ்வோம். படிச்சுட்டு ஏன்டா கோழி பண்ண வச்சுருக்கேன்னு நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேங்க. நிறைய தடவை வருத்தமும் பட்டிருக்கேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி வருத்தப்படலை. அதற்கான மாற்றங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா, அவரை படிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை அமையல. அவருடைய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் கோழி வளர்ப்பு மூலயமா நான் ஏதாவது வாழ்க்கையில் சாதிச்சு காட்டணும்னு சொல்லி இப்போ கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கோழி பண்ண வச்சு ரொம்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காருங்க. ஸோ அந்த தம்பியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தம்பி வணக்கம். வணக்கங்கண்ணா. உங்கள் பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லிடுங்க. என் பேர் கார்த்திக்ண்ணா. நம்ம பண்ண அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஊட்டி வட்டம் சான்றபாளையம் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்கண்ணா. ஓகேங்க. இந்த சிறுவிடை வளர்ப்பு எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா சிறுவிடையை. இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் கண்டிப்பாக கற்றுருப்பீங்க. ஆமாங்கண்ணா, நிறைய கற்றுருக்கோங்க. ஓகேங்க. உங்களுடைய வயசு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட வயது பார்த்தீங்கன்னா இப்போ 20 ஆகுதுங்கண்ணா. 20 வயசுல இப்போ 18 வயசுல நீங்கள் கோழி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாங்கண்ணா, 18 வயசுலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. 18 வயசுல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் படிக்கிற சம்மந்தமாக எதுவும் பண்ணலையா? நம்ம அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்கண்ணா. நாங்கள் 4 பேர், 3 அக்கா, நான் தானே கடைசி. அம்மா ஒரு ஆளுனால நம்ம வேலைக்கு போக சூழ்நிலை வந்ததுங்கண்ணா. வேலைக்கு போக சூழ்நிலைனால சரி கோழி வளர்க்கும், நம்ம கோழி சின்ன வயசுலேருந்து வளர்த்தோங்கண்ணா. ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால நம்ம இப்போ திரும்பி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோங்கண்ணா. இப்போ வேலைக்கும் போயிட்டு இருக்கீங்களா? வேலைக்கும் போயிட்டு இருக்கோங்கண்ணா. வேலைக்கு போயிட்டு இதை பார்ட் டைமாக தான் பண்ணி? ஆமாங்கண்ணா, பார்ட் டைமாக தானே பண்ணியிருக்கோம். நம்ம வேலைக்கு காலைல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவோங்கண்ணா. அம்மா ஃபுல் டே பார்த்துப்பாங்கண்ணா. அம்மா இப்போ நீங்கள் உங்களுக்காக பண்ணுறீங்களா, அம்மாவுக்கு வச்சு கொடுத்துருக்கீங்களா? இல்லை, நம்மளுக்காக தானே பண்ணிட்டு இருக்கோம். அம்மா சரி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்கண்ணா. ஓகே. இப்போ ஷெட்டுக்குன்னு ஒரு செலவு பண்ணியிருப்பீங்களா? அது எப்படி பிரதர்? வீட்டில் இருந்துங்கண்ணா களி எல்லாமே அதை வச்சு போட்டுக்கிட்டோம். கீட்டில் இருந்தனால வீட்டில் போட்டு கொடுங்கண்ணா. இப்போ செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வலை வாங்கியிருக்கோங்கண்ணா, கதவு போட்டிருக்கோம், நம்ம செலவு பண்ணி போட்டுருக்கோங்கண்ணா. இதுபடி எல்லாம் மண்ணு தானே கொடுத்துருக்கோம் உள்ள கூட. இப்போ இந்த ஷெட்டு பாதுகாப்பாக இருக்குங்களா? இருக்குங்கண்ணா. நம்ம வீட்டு பின்னாடி ஃபார்ம் இருக்கிறதுனால நம்ம ஃபுல் டே இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கண்ணா. இப்போ வீட்டுக்கு பின்னாடி? ஆமாங்க. அப்போ மொத்தம் இது எவ்வளோ இடங்க? இது 4 சென்ட்டுங்கண்ணா. 2 சென்ட்ல வீடும் 2 சென்ட்ல பண்ணையும் வச்சிருக்கோங்க. 2 சென்ட்ல தான் பண்ணுங்க. அப்போ கோழி மேய்ச்சலுக்குலாம் போய் மேய்து அதெல்லாம் யார் இடம்? அது பின்னாடி காலி இடங்க ஒரு 2 ஏக்கர் இருக்குங்கண்ணா. அங்கே போய் மேய்ஞ்சிப்பாங்கண்ணா. சாயங்காலம் ஆனால் விடும் அடைஞ்சிப்பாங்க. அக்கம் பக்கத்தில் யாரும் எதுவும் சொல்றது இல்லையா? யாரையும் சொல்றது இல்லைங்கண்ணா. இப்போ நீங்கள் புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்க போறேன்னதும் இப்போ வீட்டில் உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? எப்படிங்க? ஏதாவது ஒரு இடர்பாடு இருந்திருக்கும்? ஆமாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கலைங்கண்ணா. அதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சேன். சரி நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஓகே. அதனால பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. இப்போ ஒரு கோழி பண்ண அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம், நிறைய செலவுகளுமே பண்ணிட்டு இருப்போம். இவரை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கீத்து, அடுத்தது கழி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஆமாங்க. இது எல்லாமே முட்டைறதுக்காக வச்சிருக்கோம். முட்டைறதுக்காக நம்ம இதுமாதிரி ட்ரே வாங்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோங்கண்ணா. இதில் முட்டை இதில் இட்டுருவாங்கண்ணா. இட்டோடனே நம்ம ஒரு 11 மணி போல் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி முட்டையை கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சுருவாங்கண்ணா. ரெகுலராக எடுத்துருவோங்கண்ணா. 70 கோழிக்குமே இது முட்டைறதுக்கு போதுமானதுங்கண்ணா. இவருடைய ஷெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதாங்க. மொத்தமே 100 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் முட்டைறதுக்குன்னு ஒரு இடம், அடுத்தது கோழிகள் தங்குறதுக்கு ஒரு இடம், அடுத்து கோழிகள் நடமாடுறதுக்குன்னு கொஞ்சம் இடம், அதுக்கப்புறம் டோரில் கோழிகள் வெளியில் போகிறதுக்கு மாதிரி ஒரு இடங்க. ஸோ குறைவான இடத்துல கூட இந்த அளவு அழகாக பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். சரிங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கண்ணா. இப்போ கோழிக்குன்னு ரூமை காமிச்சிட்டிங்க. அப்போ குஞ்சுகள் பொறிக்கும்ல, அது எங்கே பொறிக்க வைக்கிறீங்க? குஞ்சுகள் எங்கே? நம்மள்ட்ட குஞ்சுகள்லாம் அந்தாண்ட இருக்குங்கண்ணா. அது நம்ம கேஜில் தானே போட்டு பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. குஞ்சுகள் கூண்டில் வளர்க்குறீங்க? ஆமாங்கண்ணா. முட்டை அடை வைக்கிறதெல்லாம்? முட்டை அடைலாம் இன்குபேட்டரில் வச்சிருக்கோம். இன்குபேட்டரில் அடை வச்சிருக்கோம். இன்குபேட்டர் வச்சிருக்கீங்க? சரிங்க. அது குஞ்சுகளை பார்க்கலாம். குஞ்சுகளை பார்க்கலாம். கூண்டில் தான் கோழி குஞ்சு வளர்க்குறீங்க? ஆமாங்கண்ணா, இதில் தானே வளர்க்குறோம். இதோட அளவு? இது 3க்கு 15ங்கண்ணா. இது 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோங்கண்ணா. ஓகே. 5க்கு 3 5க்கு 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோங்கண்ணா. ஒரு கேஜிலையும் நம்மளுக்கு ஒரு 35 குஞ்சுல ஒரு 40 குஞ்சு ஒரு அளவுக்கு தாய் கோழியோட ஒருத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோங்கண்ணா. ஓ சூப்பர். இப்போ எல்லாத்துலேயுமே குஞ்சுகள் நிற்குதுங்கண்ணா? எல்லாத்துலேயும் குஞ்சுகள் நிற்குதுங்கண்ணா. ஆனால் இதுக்கு பெரிய செலவு பண்ணியிருப்பீங்களே? ஆமாங்கண்ணா, இதுக்கு ஒரு 20,000 செலவாயிடுச்சுங்கண்ணா கேஜிக்கு மட்டும். நம்ம அதுலேருந்து வர வருமானத்தை எடுத்து தான் நம்ம இதுக்கு ரெடி பண்ணிருக்கோங்கண்ணா. இப்போ உங்கள் கோழிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த கூண்டு அமைப்பு உருவாக்கி? ஆமாங்கண்ணா. சரிங்க பிரதர். இப்போ நீங்கள் இந்த உங்களுடைய கோழி வளர்ப்பில் என்னத்தை சேல் பண்ணுறீங்க? கோழியா, குஞ்சுகளா, முட்டையா? இல்லைண்ணா, நம்ம சிக்கு தானே சேல் பண்ணுவோம். டே ஓல்டும் 1 மந்த் சேல் பண்ணிருக்கோங்கண்ணா. டே ஓல்டு 1 மந்த் கொடுக்குறீங்க? ஆமாங்கண்ணா. 1 மந்த் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 1 மந்த் 120 ரூபான்னு கொடுத்துருக்கோங்கண்ணா. டே ஓல்டு 60 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. கொடுத்துருக்கீங்க. சேல் ஆகிட்டு இருக்குங்களா? சேல் ஆகுதுங்கண்ணா. அதே கொடுக்க முடியலங்கண்ணா, டிமாண்டாக தான் இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கி வளர்த்து கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. ஓ, இப்போ பெட்டை கோழிகள் மட்டும் எவ்வளோ பிரதர் இருக்குது? நம்மள்ட்ட ஒரு 60 பெட்டை கோழி இருக்குங்க. 60 பெட்டை. எத்தனை குஞ்சுகள் மாதம் வரும்? மாதம் ஒரு 250 ஒரு 230 குஞ்சுகிட்ட வருங்கண்ணா. எப்படி கணக்கு பண்ணாலும் இப்போ ஒரு 25,000 வரைக்கும் வருது. செலவுகள் போக எவ்வளோ நிற்கும்? நம்மளுக்கு செலவு
போக பார்த்தா ஒரு 15,000 வரைக்கும் கிடைக்குங்கண்ணா மாதம். 15,000. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து தாய்க்கோழிகளுக்கு செலவு பண்ணி தாய்க்கோழி செலவு பண்ணணும், அப்புறம் இவங்களுக்கு ஃபீடுலாம் இருக்குங்களா, அதனால நம்மளுக்கு ஒரு 10,000 கிட்ட நம்மளுக்கு செலவு ஆயிடுதுங்கண்ணா. 15 ரூபா நம்மளுக்கு கிடைக்குங்கண்ணா இதில். ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்குங்களா, இல்லை நீங்கள் படிப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குங்களா? இல்லைங்கண்ணா, நம்மளுக்கு இது போதுமான வருமானம் இருக்குங்கண்ணா. அது இல்லாமல் நம்ம இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணுறதுனால இது போதுங்கண்ணா. நம்ம மிச்சம் நேரம் வேலைக்கு போயிடுவோங்கண்ணா. ஓகே, இது போதுமானதாக இருக்குங்கண்ணா. ஓகே. இப்போ வீட்டில் உள்ளவங்களாம் திருப்தி ஆகிட்டாங்களா? திருப்தியாக தானே இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே இருந்து பார்த்தா தானே நம்ம வளர முடியும். ஆமாங்கண்ணா, அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லைங்கண்ணா. அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு பண்ணுறோங்கண்ணா. சரி சரிங்க. இப்போ தாய்க்கோழிகள் வந்து எங்கேருந்து பிரதர் வாங்குனீங்க, இல்லை உங்கள் ஊர்லேயே எல்லாம் கலெக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டீங்களா? இல்லைங்கண்ணா, நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு பண்ணுங்கண்ணா ஒரு 20 கோழிக்கிட்ட கலெக்ட் பண்ணோம். அது எல்லாமே நம்மளுக்கு கிராஸாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செருடன் பார்த்தோன்னா அரியலூர் தானே ஃபேமஸ், அதனால நம்ம அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ எங்கள் மாவட்டத்தில் தான் வாங்குனீங்களா? உங்கள் மாடல் தான். இதையே இப்போ தான் சொல்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. சரி சரிங்க. எத்தனை குஞ்சுகள் வாங்கிட்டு வந்தீங்களா, பெரிய கோழிகளா? நம்ம பெரிய சிக்ஸு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோங்கன்னா கீரி வந்து பிடிக்கிறதுனால நம்ம பெரிய கோழி ஸ்டேஜ் வரைக்கும் வளர்க்க முடியல. இங்கே கீரி தொந்தரவு இருக்குது? ஆமாங்கண்ணா, கீரி தொந்தரவு மட்டும் இருக்குங்கண்ணா, மிச்சப்படி அது பிரச்சனை இல்லை. அதனால பெரிய கோழியாக வாங்கியிருக்கோங்கண்ணா. ஓ, பெரிய கோழினா எத்தனை கோழிகள் வாங்கிட்டு வந்தீங்க? ஃபஸ்ட்டு ஒரு 30 தாய்க்கோழி வாங்கிட்டு வந்தோங்கண்ணா. சரி, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னு இப்போ ஒரு 30 வாங்கியிருக்கோங்கண்ணா. இப்போ நம்மள்ட்ட ஒரு 60 தாய்க்கோழி இருக்குங்கண்ணா. இப்போ இது எதுவுமே குஞ்சிலேருந்து வந்தது கிடையாது? இல்லைங்கண்ணா. சரி, உங்ககிட்ட கோழி இருக்குன்னு எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்க, எப்படி இந்த சேல்ஸ் உருவாக்குனீங்க? நம்மளுக்கு நம்ம வடலூர் சந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்கண்ணா, சிக்கு 1 month சிக்கு அங்கே சேல்ஸ் ஆகுதுங்கண்ணா. ஓ, வடலூர் சந்தையில் 1 மாத குஞ்சு கூட சேல் பண்ண முடியும்? சேல் பண்ணுவாங்கண்ணா. நம்ம வடலூர் சந்தை நம்மள மாரி பண்ண வச்சுருவங்களாம் வராங்கண்ணா, அதனால அவங்களுக்குள்ள அறிமுகமாக ஈஸியாக நம்மளுக்கு சேல்ஸ் ஆகுதுங்கண்ணா. கோழிகளை வாங்கிட்டு வந்து விட்டுட்டீங்க, இப்போ 2 வருஷமாக பண்ணிட்டீங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கும் பெரிய அளவில் அனுபவம் இருந்திருக்காது. ஸோ அப்போ அந்த நோயெல்லாம் எப்படி வந்துச்சிங்களா, அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆமாம், நம்மளுக்கு இந்த வெயில் டைமில் மட்டும் வெள்ளை காய்ச்சல் வருங்கண்ணா. வெள்ளை காய்ச்சல் நம்ம ஒரு இப்போ வந்து கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருங்கண்ணா. R2 இன்ஜெக்ஷன் போட்டுருங்கண்ணா. போட்டுட்டு இருக்கீங்க? ஆமாங்கண்ணா, கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. குஞ்சுகளுக்கெல்லாம் பிரச்சனை வருமே, அதை எப்படி சமாளிச்சிங்க? ஆரம்பத்தில் வந்துச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அனுபவம் வர கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கண்ணா. இப்போ வடலூர் சந்தைங்கிறது இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. ஒரு கோழியோட விலை இப்போ என்ன போயிட்டு இருக்குங்க? நார்மலாக ஒரு பெட்டை கோழி, சேவல் எதுவாக இருக்கணும், கிலோ கணக்கு தானே அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பீஸாக யாரும் எடுக்கலைங்கண்ணா. கிலோ பார்த்தீங்கன்னா 550 ரூபா வரைக்கும் பெட்டை கோழி எடுத்துக்கிறாங்கண்ணா. 550 போதும்? ஆமாங்கண்ணா. சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்கண்ணா. நல்ல விலை போகுதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கறிக்கே கொடுத்துருக்கலாம், எதுக்கு சிக்ஸ் சேல் பண்ணுறீங்க? இல்லைங்கண்ணா, நம்மள்ட்ட போதும் இடம் இல்லாததுனால நம்ம சிக்ஸ் மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. இட வசதி குறைவாக? ஆமாங்கண்ணா. எல்லாம் நம்ம வேலைக்கு போகிறதுனால இது மட்டும் நம்ம பார்க்க முடியுதுங்கண்ணா. நம்ம அதை பார்க்க முடியாதனால அதை பண்ணுறது இல்லைங்கண்ணா. ஓ, நான் வரும்போது பார்த்தா நீங்கள் தெருவுக்குள்ளே தான் வந்து பண்ண வச்சுருக்கீங்க. ஆமாங்கண்ணா. அப்போ இங்கே வந்து வெளி தொந்தரவுகள் இருக்கும்ல? அம்மா வீட்டிலே இருந்து பின்னாடி பார்த்துக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. அவங்க எப்போது இங்கே இருந்துக்கிட்டே ஃபுல் டே இங்கே இருந்து பார்த்துக்கிறாங்கண்ணா. அது மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கான்? திருடு போச்சுங்கண்ணா ஒரு 10 கோழிக்கிட்ட. அது மாதிரி தான் நடந்திருக்கு. அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்கண்ணா. அதை கண்டுபிடிச்சி திரும்பி மீட்டு எடுத்துடணும் கோழியை. ஓ, அது மாதிரி தானே பண்ணோம். திருட்டு பையன் இருக்கு? ஆமாங்கண்ணா, அது மட்டும் தான் இப்போ இங்கே இருக்குன்னா, மிச்சப்படி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓ தம்பி, நான் வந்தப்பே பார்த்தேன், இது என்னங்க இவ்வளோ பெரிய ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்கு? நான் அப்போ யூஸ் பண்ண இது பானைங்கண்ணா. இது பானையா? ஆமாங்கண்ணா. இது ஒரு 100 வருஷம் இருக்குங்கண்ணா. நம்ம சின்ன வயசுலேருந்து அது பார்க்குறோம். இது அப்போ வந்து இந்த நெல், பழம், வாழை எல்லாம் அடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பானையில தான் இந்த நம்மளோட விவசாய பொருட்கள்லாம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கண்ணா. இதுமே நம்மள்ட்ட 3 பானை இருந்ததுங்கன்னா ஒன்று உடஞ்சிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா வீட்டில் இருக்கு? நான் பிறந்ததுலேருந்தே இருக்குங்கண்ணா. இது பிறந்ததுலேருந்து ஒரு 100 வருஷம் ஆகும் அந்த பானைக்கு வயசு? இருக்குங்கண்ணா. நம்ம புக்லலாம் படிச்சிருப்போம்ல, இந்த முதுமக்கள் தாழின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அமைப்பை காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால தாங்க காமிக்கிறேன். சரிங்க தம்பி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கண்ணா, வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இந்த கோழி வந்து ஏதோ ஒரு வகையில தான் உங்களையும் எங்களையும் சேர்த்துருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் வந்து இந்த கோழிகள் வந்து மாற்றிருக்குங்க. ஸோ அதுக்கு தம்பியுமே ஒரு உதாரணம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த இடம் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணி ஆகுங்கண்ணா. சரி சரிங்க, பார்க்கலாம். நன்றிங்கண்ணா.